நாளைக்கு வந்து நம்ம இந்த வீட்லேருந்து புது வீட்டுக்கு வந்து மாறப் போறோம். அதுக்கு முன்னாடி க்ராக்கரி யூனிட்லேருந்து கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பபிள் ராப் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஃபர்னிச்சர்ஸ்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. அவங்க டிஸ்மேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து பெரிய குட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு எல்லாமே பேக் பண்ணுறதுக்காக. இன்றைக்கே வந்து அத்தை போயிட்டு நீங்கள் வந்து உப்பு சர்க்கரைலாம் வச்சுட்டு வந்துருங்க. இன்றைக்கி வந்து நாள் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து உப்பு சர்க்கரை, புளி இதெல்லாமே வச்சுட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவ் ஆக போகிறோம். எஸ் வந்து ஃபைனலி அந்த டே வந்துருச்சு. இந்த வீட்டில் நிறைய வந்து மெமரிஸ் வந்து இருக்குது. முக்கியமாக இந்த காக்கா டெய்லி காலையில் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்துடும். காலையில் சாப்பாடு சாப்பிட்டுச்சுன்னா ஈவினிங் வந்து பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு கிச்சன் இருக்கக்கூடிய அந்த பால்கனிக்கு வந்துடும். பிஸ்கெட் வச்சோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு போகும். நான் வந்து இந்த பால்கனி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பாடான்னு மூச்சு வாங்குறதுக்கு இந்த இடத்துல வந்து நின்னா போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த பால்கனியில் இந்த ஏரி வியூ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் இந்த வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா இங்கே இருக்க பசங்கள்லாம் வந்து இங்கே விளையாட வருவாங்க. இப்போ வந்து கேஜெட்ஸில் மூழ்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இப்படி விளையாடுறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் டிக்கெட்டே இல்லாமல் பால்கனிலேருந்தே பார்த்துருவேன். சிது நதீன் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து கடைசியாக ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க. இங்கே வந்தது நாங்கள் வந்து 1 இயர் தான். ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சிது நதீனுக்கு. எனக்குமே குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் ஒன்றா ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே குட்டி குட்டி செலிப்ரேஷன்லாம் ரொம்ப அழகாக வந்து பண்ணுவாங்க. எங்கள் வீக்கெண்ட் மூவ் பண்ணுறதை பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஸ்கூல் போகிறப்போ வந்து அங்கே போயிட்டு ஷூஸ்லாம் வாஷ் பண்ண முடியாது, முன்னாடியே வாஷ் பண்ணியாச்சு. ஊர்லேருந்து என்னோடய சிஸ்டர்லாம், அத்தை, மாமா, அண்ணா பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் வந்து வீடு மாறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி பயங்கர டயர்டாக இருக்கேன். அத்தை வந்து ஃபுல்லாக குக்கிங் வந்து பார்த்துக்கிட்டாங்க. நானும் அக்கா எல்லாம் வந்து க்ளீனிங் பார்த்துக்கிட்டோம். அப்புறம் மாமா வந்து கொஞ்சம் ஷூஸ்லாம் இதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை வந்து எடுத்து பிடிச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் வந்து அத்தையும் ஃபுல்லாக சமைச்சு முடிச்சிட்டாங்க. சரி இதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். பேக்கிங் அந்த மூவர்ஸ் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா 9:45 வந்துடுறேன்னு சொன்னாங்க. நான் 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீட்டிலேருந்து மூவ் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு 2 நாளாக தூக்கமே வரல. அது ஏன்னு எனக்கு தெரியல. சரி அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் இப்படியெல்லாம் திங்ஸ்லாம் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். டாட்டா.